நண்பர்களே, ஒரு சாதாரண இரவு. மணி இரவு 12:30 இருக்கும். ராகவன் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினான். ப்ராஜெக்ட் காரணமாக தாமதமாகிவிட்டதாக அவன் சொன்னான். அவன் மனைவி ஸ்ரீஜா சற்று எரிச்சலுடன், "இவ்வளவு நேரமா?" என்றாள். ராகவன் சமாதானமாக பேச முயன்றான். அவன் கை தற்செயலாக ஸ்ரீஜாவின் மீது பட்டது. "என்னங்க இப்படி பண்றீங்க?" என்று மெல்லிய குரலில் கேட்டாள் ஸ்ரீஜா. "நேத்து ராத்திரி சந்தோஷமா இருந்தோம்ல, இன்னிக்கும் உங்க உடம்பெல்லாம் இன்றைக்கு கலப்பா இருக்கு" என்றான் ராகவன் சிரித்துக்கொண்டே. ஸ்ரீஜாவுக்கு பசி எடுக்கவில்லை. ஆனால் ராகவனோ, "வழியிலெங்காவது ஹோட்டலில் சாப்பிட்டு விடலாம்" என்று சொல்லி காரை மெதுவாக்கினான். சற்று தூரத்தில் ஒரு பெண் தனியாக நின்று கொண்டிருந்தாள். ராகவனுக்கு அவளைக் கண்டதும் ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஆனால், "அரவாணி, நீ தனியா?" என்று கேட்டதற்கு அவள், "இல்லைங்க, எனக்கு கல்யாணமாகிவிட்டது" என்று சொல்லிச் சென்று விட்டாள். ராகவனுக்கு அந்த முகம் மனதில் சுற்றிக்கொண்டே இருந்தது. ஸ்ரீஜாவிடம், "நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஒரு தேவதையை கல்யாணம் பண்ணியிருக்கேன்" என்று கூறி காரை மீண்டும் ஓட்டத் தொடங்கினான். ஸ்ரீஜா கேட்டாள், "ஏன் அங்க நேரத்தை வீணெடுத்தீங்க? வீட்டுக்கு வந்துட்டோமே." அப்போதுதான் அவர்கள் வீட்டு வாசலை அடைந்தனர். வீட்டிற்குள் நுழைந்த ஸ்ரீஜாவுக்கும் ராகவனுக்கும் இடையே மெல்லிய இனிமை பரவியது. ஆனால் அந்த இனிமைக்குள் ஒரு புதிய முகம் நுழையப் போகிறது. வீட்டினுள் நுழைந்ததும் ஸ்ரீஜா உடனடியாக குளித்துவிட்டு வெளியே வர, ராகவன் அவளை மயக்கமாக பார்த்தான். அப்போது ஸ்ரீஜாவின் அம்மா ஹேமா அங்கு வந்தார். "மாமா பிள்ளை சரியாக கவனிக்கிறாரா இல்லையா?" என்று ஸ்ரீஜாவிடம் கேட்டார். ஸ்ரீஜா சிரித்துக்கொண்டே, "அவர் நல்லாத்தான் இருக்காரம்மா" என்றாள். ஹேமா ராகவனிடம், "உன் மனைவியை கைக்குள்ளே வச்சுக்கோ, விட்டுடாதே" என அறிவுரை கூறினார். ராகவன் சம்மதம் தெரிவித்தான். அப்போது ஸ்ரீஜாவின் அப்பா சந்திரன் உறக்கத்திற்காக மைதானத்தில் ஓடப்போவதாகச் சொல்லி ஹேமாவை கத்தினார். "ஹேமா, கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன், இல்லன்னா இவர் உயிரே போயிடுவாரு" என்று கிண்டலாகச் சொல்லிவிட்டு ராகவனை கவனிக்கச் சென்றார். இரவு இருவரும் அறைக்குச் சென்றனர். ஸ்ரீஜா கண்களை மூடிக்கொண்டு ராகவனின் தொடுதலை ரசித்தாள். தூக்கம் வரும் வேளையில் ராகவன் மனதில் மீண்டும் அந்த வீதிப் பெண்ணின் முகம் வந்து போனது. ஆனால் ஸ்ரீஜாவின் அருகாமை அதை மறக்களித்தது. இருவரும் இயற்கையான உணர்வுகளுக்கு விட்டுக் கொடுத்தனர். பல மணி நேரம் அன்பு பகிர்ந்து கொண்டனர். பின்னர் கிச்சனிலேயே அயர்ந்து உறங்கிப் போனார்கள். காலையில் எழுந்த ஸ்ரீஜா சிதறிய உடைகளைச் சேகரித்தாள். ராகவன் அலுவலகம் கிளம்பும்போது, "நேற்று இரவு ஆரம்பித்த போபதை இன்னும் விடலையேடி" என்று அவள் கன்னத்தில் கிள்ளிவிட்டு போனான். ஸ்ரீஜா வெட்கத்தில் சிவந்தாள். இனிமையான காலை பொழுதில் வீட்டு வாசலில் ஒரு புதிய வரவு. ராகவன் சென்ற சிறிது நேரத்தில் யாரோ கதவை தட்டுகிறார்கள். யார் வந்திருக்கும்? கதவை திறந்தது ஸ்ரீஜாவுக்கு ஆச்சரியம். எதிரே அவள் தம்பி ஹரீஷும் அவன் மனைவி பார்வதியும் நின்றிருந்தனர். ஹரீஷுக்கும் பார்வதிக்கும் கல்யாணமாகி 3 மாதங்களே ஆகியிருந்தன. இருவரும் நீண்ட காதலுக்குப் பின் இப்போதுதான் இணைந்திருந்தனர். ஆனால் ஸ்ரீஜாவின் பெற்றோருக்கு பார்வதியை பிடிக்கவில்லை. அதனால்தான் தம்பி இவர்களை அழைத்து கொண்டு வந்திருந்தான். "அப்பா அம்மா கோபத்தில் இன்னும் மாறல" என்றான் ஹரீஷ். ஸ்ரீஜா உடனே அவர்களுக்கு இட்லி, காஃபி, பஜ்ஜி என எல்லாம் தயாரித்துக் கொடுத்தாள். பிறகு பார்வதியிடம் தனியாக பேசினாள். "எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் காதலிச்சீங்க?" என்று கேட்டாள். பார்வதி வெட்கத்துடன், 3 வருஷம், அதுல 6 தடவை தான் செயல் என்று சொல்லி நிறுத்தினாள். ஸ்ரீஜா சிரித்து, "அப்போ இப்போ 12க்கு மேல ஆகியிருக்குமே" என்றாள். 18 என்றாள் பார்வதி சிரித்தபடி. ஸ்ரீஜா கேட்டாள், "அதுக்கு பல மாதம் இருந்தும் ஏன் நீ கர்ப்பமாகவில்லை?" என்றதும் பார்வதியின் முகம் சோகமாக மாறியது. "பிறகு பேசிக்கலாம்" என்று ஸ்ரீஜா விஷயத்தை மாற்றினாள். அந்த இரவில் பார்வதிக்கு ஏதோ பயமும் ஸ்ரீஜாவுக்கு பல எண்ணங்களும் எழுந்தன. ராகவன் அன்று இரவு தாமதமாக வந்தான். அடுத்த நாள் ஹரீஷ் புறப்பட ஆயத்தமானான். "அக்கா, நான் ட்ரெயினிங் போகிறேன், பார்வதியை நீ பார்த்துக்கோ" என்று கெஞ்சினான். சென்றதும் ஸ்ரீஜா அந்த பொறுப்பை ஏற்றாள். ஆனால் பார்வதி மட்டும் வீட்டில் தனியாக இருக்க மாட்டாள். விரைவில் ராகவனும் பார்வதியும் மோதிக்கொள்ளப் போகும் அந்த வேளை நெருங்குகிறது. ஒரு நாள் மாலை ராகவன் வேலை முடித்து திரும்பும்போது விபத்துக்குள்ளானான்.
தலையில் காயம், கட்டுடன் வீட்டுக்கு வந்தான். ஸ்ரீஜா பதறினாள். அப்போது பார்வதி அங்கேயே இருந்தாள். ஸ்ரீஜா மருந்தகத்திற்குச் சென்றுவிட்டாள். வீட்டில் ராகவனும் பார்வதியும் மட்டுமே இருந்தனர். பார்வதி சுடுதண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தாள். ராகவனோ அவளை பார்த்தபடி இருந்தான். மாமா, வேற ஏதாவது வேணுமா என்று பார்வதி கேட்டாள். ராகவன், இல்லை தங்கம் என்றான். பார்வதி கூச்சத்தில் சிவந்தாள். ராகவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். பார்வதி நடுங்கினாள். மாமா, நீங்க என்று தடுமாறினாள். சில நொடிகள் பதற்றம் நிலவியது. பின்னர் ராகவன் விலகிக் கொண்டான். ஆனால் அந்த ஒரு தொடுதல் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. ஸ்ரீஜா திரும்பி வந்ததும் பார்வதியை மிகவும் குளிர்ச்சியாகக் கண்டாள். ஏன் வியர்க்குது, காய்ச்சலா என்றாள் ஸ்ரீஜா. இல்லைக்கா என்று சொல்லிவிட்டு பார்வதி உள்ளே ஓடினாள். இரவில் பார்வதிக்கு தூக்கமே வரவில்லை. மொட்டை மாடிக்குச் சென்றபோது ஸ்ரீஜாவும் ராகவனும் அங்கே இருந்ததை கேள்விப்பட்டு பதறி ஓடி வந்தாள். ஆனால் உண்மையில் அவர்கள் பாட்டு பாடிக் கொண்டிருந்தனர். பார்வதிக்கு ஒரு கலவரம். இவ்வளவு இனிமையா என்று வெட்கத்துடன் கீழே இறங்கினாள். மறுநாள் காலை ஸ்ரீஜாவின் அம்மாவுக்கு விபத்து. குளியல் அறையில் விழுந்துவிட்டார். ஸ்ரீஜா மருத்துவமனைக்கு கிளம்பினாள். வீட்டில் பார்வதி மட்டும் தனியாக இல்லை. ராகவன் வேலைக்குப் போகவில்லை என்று திரும்பி வந்தான். அடுத்து என்ன நடக்கும்? ஸ்ரீஜா மருத்துவமனைக்கு புறப்பட்டுச் சென்றாள். மகனையும் உடன் அழைத்துச் சென்றாள். வீடு வெறுமையானது. பார்வதி உள்ளே இருந்தாள். சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. எதிரே ராகவன். எனக்கு தலைவலி, வேலைக்கு லீவு போட்டுட்டேன் என்றான். பார்வதி நடுங்கினாள். சுடுதண்ணீர் எடுத்து வரட்டுமா என்றாள். அப்போது ராகவன் திடீரென்று இருமல் போல் நடித்தான். பார்வதி அவன் முதுகில் தட்ட, ராகவன் அவள் கையை பிடித்திழுத்து அறைக்குள் அழைத்துச் சென்றான். பார்வதி எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை. இத்தனை நாள் உன் போன்ற ஒரு தேவதையை நான் பார்த்ததே இல்லை. நீ எனக்கு கிடைத்திருக்க கூடாதா என்றான் ராகவன். பார்வதி மனதில் குழப்பம். மாமா, இது தப்பு என்றாள். ஆனால் அவள் கைகள் அவனை தள்ளவில்லை. இருவருக்கும் இடையே உணர்வுகள் பொங்கின. மெல்லிய இசைபோல் ராகவன் பார்வதியின் காதில் கிசுகிசுத்தான். பார்வதி தலை சாய்த்தாள். அந்த இரவு பல மணி நேரம் அவர்கள் இரண்டு உடல்களும் ஒன்றாக இருந்தன. சோர்வில் தூங்கிப் போனார்கள். பார்வதி கண் விழித்தபோது தான் என்ன செய்துவிட்டோம் என்று பயந்தாள். ஆனால் ராகவன் அவளை தேற்றினான். ஸ்ரீஜா வரும் வரைக்கும் இதை ரகசியமாக வைப்போம் என்றான். இப்படி பல நாட்கள் ரகசிய சந்திப்புகள். பார்வதி மனதில் ஒரு பெரும் குழப்பம். சிறிது காலத்தில் அவளுக்கு ஒரு நாள் காலையில் வாந்தி. பார்வதி திடுக்கிட்டாள். இப்போது என்ன செய்வது மாடியில்? பார்வதி வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். ஸ்ரீஜா அதைக் கண்டாள். சந்தேகம் முளைத்தது. என்ன, ஒரு மாதிரி இருக்கே என்று கேட்டாள். பார்வதி அழுது கொண்டே, மன்னிச்சுக்கோங்கக்கா, நான் கர்ப்பமா இருக்கேன். அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்காதீங்க என்றாள். ஸ்ரீஜா கேட்டாள், யார்? ராகவன் மாமாதான் என்று பதில் வந்தது. ஸ்ரீஜாவுக்கு தலை சுற்றியது. அன்று மாலை ராகவன் வந்ததும் கடும் சண்டை மூண்டது. உங்க தம்பியோட பொண்டாட்டியோட என்று ஸ்ரீஜா கத்தினாள். ராகவன் அமைதியாக, நாம மூவரும் சந்தோஷமா இருக்கலாம் என்றான். ஸ்ரீஜா அதிர்ச்சியானாள். பார்வதி ஒருபுறம் பயத்துடனும் மறுபுறம் மகிழ்ச்சியுடனும் தன்னை தாயாக்கியவன் ராகவன் என்ற உண்மை. ஸ்ரீஜா படிப்படியாக மரத்துப்போய், என் தம்பி ஹரீஷிடம் என்ன சொல்வேன் என்று துடித்தாள். ராகவன், ஹரீஷ் திரும்பி வரமாட்டான், நீ என்னை விட்டு போக மாட்டாய் என்றான். பார்வதி ஸ்ரீஜாவின் கையை பிடித்தாள். ஸ்ரீஜா வெட்கத்தில் முகம் சிவந்தாள். அந்த இரவு மூவரும் ஒன்றாக, மாவரைக்கும் சத்தம் போல உணர்வுகள் கலந்தன. கதை இவ்வளவுதான். இந்த மாதிரி கதைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குடும்பம் என்பது ஒரு கண்ணாடி. அது உங்கள் உண்மையை காட்டும். இந்த கதை இங்கே முடிகிறது. ஆனால் இது போன்ற உணர்வுகள் உங்களுக்குள் எழுந்தால் யோசித்துப் பாருங்கள்.